உணர்த்தியவாறு உணர்தல். சொன்ன உடனே டக்குன்னு பிடிச்சிக்கிச்சுன்னா 96 கருவியோடு நிற்கிறீங்கன்னு அர்த்தம். எதனையோட நிற்கணும்? 96ஓட. இல்லைன்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் சார், கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் சார்னா என்னது? 96லேருந்து அப்படியே கூடுறது குறையிறது எல்லாம் இருக்குதா இல்லையா? அதுக்கு மாசகலம்னு பேர். புருவ நடுவில் 90 மாசகலம் அப்படின்னு பேர். அந்த இடத்துல வச்சு உயிருக்கு அறிவை என்ன செய்கிறாரு? திருத்துறார். உயிருக்கு அறிவை திருத்துறார். அதில் ஞான நூல்களை கேட்கிற போது, உபதேசத்தை கேட்கிற போது ஆன்மா 96 கருவியோட எல்லாம் 5 புலனும் அடங்கி 5 பேரறிவும் கண்களே கொல்ல அளப்பெரும் கரணங்கள் 4 சிந்தையே ஆக குணம் ஒரு 3 திருந்து சாத்வீகமே ஆக அப்படி நின்று பாடம் கேட்கணும். அப்படி பெருமான் நிறுத்தினார்னா நமக்கு என்ன செய்கிறாருன்னு அர்த்தம்? அதிசூக்கும ஐந்தொழில் அங்கே நடக்கிறது. அதிசூக்கும ஐந்தொழில் நடக்கிறது. நமக்கு புரிய வைக்கிறதுக்கு அவன் எவ்வளவு வேலை செய்ய வேண்டியது இருக்கு பாருங்க. அது அவன் செஞ்சாதான் நமக்கு விளங்கும், செஞ்சாதான் விளங்கும். அப்போ இருக்கிறதுலே மிக நுட்பமானது இதுதான். படைக்கிறது நுட்பம் இல்லை, ஒடுக்கிறது நுட்பம் இல்லை. அதிசூக்கும் ஐந்தொழில் எங்கே நடக்கிறது? அறிவு விளங்கி ஞானம் விளங்குவதற்கு தயார் செய்கிறான் பாருங்க. எதை? ஆன்மாவின் அறிவை. ஆன்மாவின் அறிவை ஞானத்தை வாங்கிறதுக்கு தயார் செய்கிறான். எப்படி ஒரு உழவன் அந்த களத்தை வயலை உழுது உழுது கல்லெல்லாம் பொறுக்கி போட்டு ஒரு தரிசு நிலத்தை ஒரு விளைநிலம் ஆக்குவதற்கு ஒரு உழவன் எவ்வளவு காலம் முயற்சி செய்கிறான்? ஒரே நாள்லையா பண்ணிட முடியும்? வருஷ கணக்கில் எதையும் எதிர்பார்க்காம என்ன செய்கிறான்? ஓட்டிக்கிட்டே இருப்பான். ஓட்டிக்கிட்டு 10 கல்லை தூக்கி போடுவான். அடுத்த நாள் உழவு ஓட்டுவான், ஒரு 10 கல்லை தூக்கி போடுவான். போய் பார்த்தோம்னா அந்த வரப்பு பூரா கல்லாக கிடக்கும். தெரியுமா? ஏன் இது ஏன் கிடந்துன்னு கேட்டால், எந்த பயனையும் கருதாமல் இவன் உழுதானா இவன் பையன் வந்து அவன் வயலை பயன்படுத்துவான். இவன் விதைப்பானா தெரியாது. மீறி மீறி போனால் ஒரு மலைகளை 4 பொட்டு விழுதுன்னா சோளம் போடலாம். அதை தாண்டி அந்த வயலில் என்ன வராது? ஒன்றுமே வராது. அட இதில் வச்சுட்டு என்னையா பண்ணுறது? அவன் போகிறானா? போக மாட்டான். என்ன செய்வான்? மாட்டுக்கு 2 தட்டை போட்டு விட்டு அதை பிடிச்சிக்கிட்டு உழுதுகிட்டே இருப்பான். கல்லை பொறுக்கி போட்டு பொறுக்கி போட்டு பொறுக்கி போட்டு வரப்பில் போட்டு பலகாலம் பண்படுத்தி ஒரு நாளைக்கு அது என்ன ஆகும்? விளை நிலம் ஆகும். அந்த புறம்போக்கு நிலம், தரிசல் காடு எது? நம்முடைய அறிவு. ஆமாம், அந்த அறிவு நம்மளுக்கு தான். அதை என்ன செய்கிறான்? பயன் கருதாது உழுகிறான். இந்த உழவனுக்காவது நம்ம இல்லைன்னா நம்ம பையனுக்காவது வரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த உழவனுக்கு என்ன கிடையாது? ஒரு பயனும் கிடையாது. அதை உழுது 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 இந்த 96ல் வந்து நிறுத்தி என்ன செய்கிறான்? கேளு, உண்மை விளக்கத்தை கேளு, சிவப்பிரகாசத்தை கேளு, திருவள்ளுவர் பயனை கேளு, சிவஞான போதத்தை கேளு, சித்தியாரை கேளு. ஏதோ புரிஞ்ச மாதிரி இருக்குதுங்க இன்னைக்கு தான் அப்படின்னு என்ன அர்த்தம்? கொண்டு வந்து அதிசூக்கும தொழில் இன்று நடந்திருக்கிறது என்பது பொருள். ஏதாவது விளங்குச்சுன்னா அங்கே என்ன நடந்துன்னு அர்த்தம்? அதிசூக்கும ஐந்தொழில் பெருமான் இன்று நம் அறிவிலே நிகழ்த்தி இருக்கிறான். யார் என்ன நடத்தினாலும் அங்கே பெருமான் எங்கே விளையிறாரோ, எந்த அறிவில் நிற்கிறாரோ அதுதான். அந்த அறிவில் அவன் நிற்கணும். அந்த அறிவில் யார் நிற்கணும்? பெருமான் நிற்கணும்.